ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 63யோட எபிசோட் ப்ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். சண்டே எபிசோடுங்க. விஜய் சேதுபதி வராருங்க. செம்மையாக வந்தோடனே வந்துட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட யாரோட கேமை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி அவங்க கேமை இது பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வினோத் வந்துட்டு ஆதிரி வந்துட்டு என்னோடய கேம் இது பண்ணி அவங்க இது பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வியானா வந்துட்டு பாரு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சபரி வந்துட்டு திவ்யாவை சொல்கிறாரு. அமித் வந்துட்டு கனியை சொல்கிறாங்க. அரோரா பார்த்திங்கன்னா வந்துட்டு ரம்யா வந்துட்டு சபரியை யூஸ் பண்ணி அவங்க கேம் இது பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஃபேக்காக வந்துட்டு அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு பாரு வந்து ரம்யாவோட கேம் இது பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது சுபிக்ஷா பார்த்திங்கன்னா கம்ருதீனோட கேமை வந்துட்டு பாரு வந்து விளையாடுறாங்க. அவரை வந்துட்டு இது பண்ணி விட்டுறாங்க. அவருக்கே அது தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆதிரை வந்து எஃப்ஜேவை சொல்கிறாங்க. அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு ஆதிரியை சொல்கிறாரு. அரோராவோட கேமை அவங்க இது பண்ணுறாங்க, அவங்கள ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அவங்க எப்படி ஆடணும், எப்படி சிந்திக்கணும்னாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது கம்மோ அப்படின்ற மாதிரி செம்மையாக நோஸ் கட் கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிரஜன் வந்துட்டு கனி வந்து எஃப்ஜே சபரி விக்ரம் இவங்க 3 பேரோட ஆட்டத்தையும் அவங்க இது பண்ணுறாங்க, அவங்கள எல்லாத்துலேயும் பேச விட்டுட்டு இவங்க வந்து கேம் ப்ளே பண்ணி போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து சபரி வந்துட்டு விக்ரம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. கனியக்கா விக்ரம் தான் வந்துட்டு இங்கே பாரு இவங்களோட கேம் ப்ளே வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அடுத்தது பாரு பார்த்திங்கன்னா கனி எஃப்ஜே சபரி இவங்க 3 பேரும் வந்துட்டு ரம்யாவோட கேமை புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்டு பிரேக்கை விட்டே போயிடுறாரு நம்ம சேதுபதி. அமித் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க கனிக்கிட்ட எதனால் அவங்க பேரை சொன்னாங்க, எதுக்காக வந்துட்டு அவங்க மற்றவங்களோட கேம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கனி ஃபீல் பண்ணி நான் அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கம்ருதீனும் பாரும் வந்துட்டு அரோராவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பிரேக் முடிஞ்சு வந்து சேதுபதி வந்து ரெட்ரோ டீமுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக பிரஜனுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கேம் பற்றி கேட்டுட்ருக்குறாங்க. சபரி வினோத் எல்லாம் வந்துட்டு ஃபன்னாக வந்துட்டு அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேதுபதி வந்துட்டு கேம் வந்து பிளான் பண்ணி விளையாடி இருக்கணும், ஒருத்தர் கூட அந்த இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வினோத் கிட்ட கேள்விங்களை கேட்குறாங்க. நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் பண்ணீங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போனீங்களே, பார்க்க நல்லாவே இல்லை, சுத்தமாக அடிச்சுப்பீங்களா சொல்லுங்கள் பிரஜன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நான் அந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிட்டேன் பிரஜன் சொல்ல, என்னத்தை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்டிருக்காங்க. அடுத்தது விஜய் சேதுபதி வந்துட்டு வினோத் கிட்டே என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு, எப்போ பாரு வந்துட்டு யார்கிட்டயாவது சண்டைக்கு போகணுன்னே இந்த வீக் ஃபுல்லாக இருந்தீங்களே, என்ன தான் உங்களுக்கு ஆச்சு, திவ்யா கிட்டே சண்டைக்கு போனீங்க, அமித் கிட்டே சண்டைக்கு போனீங்க, வியானா கிட்டே இந்த மாதிரி சொன்னீங்க, பிரஜன் கிட்டே இப்படி போகிறீங்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி தெளிவாகவே கேட்குறாரு. அப்புறம் வினோத் எதுக்குமே சரியாக பதில் சொல்லாதனால அப்புறம் அட்வைஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் இதுவாக இருங்க, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, உங்களுக்கு கேம் ப்ளே சரியில்லாமல் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அப்புறம் எல்லாம் பிரேக்கில் வந்துட்டு எதை கேட்டார் அதை கேட்டாருன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிறேன், இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் இது பண்ணணும் அது இப்படின்ற மாதிரி பாரு சொல்லிட்டு இருந்த உடனே பிரேக் முடிஞ்சு வந்த சேதுபதி வந்துட்டு பாரு சொல்லுங்கள், எனக்கே நீங்கள் கொஷின் பேப்பர் எழுதி கொடுப்பீங்க போல இருக்குது, என்னென்ன கேட்கணும் என்னென்ன கேட்கக்கூடாதுன்ட்டு சொல்லுங்கள், வெளியேருந்து இங்கே பிபி டீம் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா, சூப்பர் உள்ளே உட்காந்து செம்ம அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நடுவில் அமிருதினையும் சேர்த்து கலாய்ச்சிட்டுறாரு. அப்புறம் ரம்யா கிட்டே கேட்குறாரு, ஏன் ரம்யா கேமில் வந்துட்டு நீங்கள் இதை மறந்துடுறீங்க அதை மறந்துடுறீங்க, ஆனால் வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லை, கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு, முதல்ல அந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தயவு செஞ்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு இத்தனை நாள் நல்லா இருக்குன்னு உங்களை நான் பாராட்டினேன், ஆனால் திவ்யா விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, அப்படி வார்த்தை விட்டது ரொம்பவே தப்பு, இல்லை சார் அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதுக்காக நீங்களும் வார்த்தை விடுவீங்களா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் திவ்யா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்குனா ஒரு இது சொல்கிறீங்க, நீங்கள்னா மட்டும் என்ன வேணால் வார்த்தை விடலாம், நீங்கள் சொன்ன வார்த்தை மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, அதுவும் தப்பாக தான் இருந்துச்சு, நீங்களும் இனிமேல் வார்த்தை விடாதீங்க, உங்களை பேசாமலேயே இருக்க சொல்ல, பேசினா இப்படியும் பேச சொல்ல அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. அடுத்தது கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க,
விக்ரம் வந்துட்டு என்ன தான் சார் எல்லா இடத்துலையும் வந்துட்டு சட்னி ஆக்கி விட்டாங்க, எல்லாரும் எண்ணெய் போட்டு மிதிச்சாங்க, என்னென்னவோ அட்வைஸ்ன்னு போட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் என்னை அமுச்சு விட்டாங்க அப்படின்னு அவரு இதுவாகி வெறுப்பாகி விஜய் சேதுபதி அப்புறமா ரம்யாவுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் அவரே செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு வந்துட்டு கேப்டனாக இருக்கிறீங்க, நீங்கள் தானே அதெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், அவரை விட்டு எல்லாத்தையும் பண்ண வச்சுருந்தீங்களே, அப்போ உங்களோட பவரே வந்துட்டு அங்கே டம்மியாக தானே ஆயிடுச்சு, நீங்களே டம்மி ஆகிட்டீங்க, அப்போ அது டோட்டல் வேஸ்ட்டு தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஃப்ஜியும் வந்துட்டு ஒரு பக்கம் அவங்க டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத செயல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. கனியுமே கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா வந்து என்னம்மா எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்க, சார் நான்லாம் வந்துட்டு ஸ்கூல் டேஸ்லேயே வந்துட்டு இதுவாக கூட இருந்தது இல்லை சார், அதனால் எனக்கு எந்த இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, ஸோ அதான் தடுமாறிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சேதுபதி நான் மட்டும் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஓஸ்டாவாமா இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு இது வேணும் தான்மா, கொஞ்சம் தடுமாறி கற்றுக்க வேணும், 60 நாளாயும் தாண்டி போயிட்டுருக்குது, அப்பயுமே நான் கற்றுக்கல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தால் என்னம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, கொஞ்சமாச்சும் வந்துட்டு இனிமேல் பார்த்துருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக விளையாட பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் பேமெண்ட்டு தான், சும்மா ஒன்றும் கிடையாது, நான் இப்படி சொல்கிறேன்னு மட்டும் இது பண்ணாதீங்க, எல்லோரும் ஒழுங்காக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு பிரேக் விட்டு போகிறாங்க. எஃப்ஜே, கம்ருதீன், பாரு இவங்க எல்லாம் வந்துட்டு ரம்யாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரம்யா உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க, வேணுனே எல்லாத்தையும் பண்ணியிருக்கா, இப்படி பண்ணியிருக்கா, இவளோட கேப்டன்சி சரியில்லை, அப்படி இப்படின்னு வாய்க்கு அந்த மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரேக் முடிஞ்சு வந்த உடனே வந்துட்டு எல்லாரும் நாமினேஷன் எல்லாம் வந்துட்டு லைனாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கனி உங்களை பற்றி தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது அதுன்னு சொல்லிட்டு கனி யூஆர் சேவ்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுபிக்ஷா நீங்கள் யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த கூட்டத்தில்னு சொல்லி கேட்க சுபிக்ஷான்னு சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா நீங்களும் சேவ்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விக்ரம், பாரு நீங்களும் சேவ்டுன்னு சொன்னோன்னே 2 பேரும் அப்படி கட்டி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்தது கமருதீன் யூஆர் சேவ்டுன்னு அவர் வாய்ஸ்லேயே வந்துட்டு பேசி காமிக்கிறார் இவர். அடுத்தது அமித் சேவ்னு சொல்கிறாங்க, வினோத்தும் சேவ் சொல்கிறாங்க, எல்லாரும் பேரும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணிடுறாரு. திவ்யா யூஆர் சேவ்டுன்னு சொல்கிறாரு. அடுத்தது எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா 3 பேரும் தான் இருக்கிறாங்க நாமினேஷனில். யார் இல்லை 2 பேர் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க கனி வந்து பிரஜன், எஃப்ஜே சொல்கிறாங்க. அடுத்து சுபிக்ஷா பார்த்திங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா சொல்கிறாங்க. விக்ரம் வந்துட்டு பிரஜன், எஃப்ஜே சொல்கிறாங்க. பாரு வந்துட்டு எஃப்ஜே, சாண்ட்ரா சொல்கிறாங்க. திவ்யா வந்துட்டு பாருவும் எஃப்ஜேவும் சொல்கிறாங்க, அதாவது பிரஜனும் எஃப்ஜேவும் சொல்கிறாங்க. ஆதிரை பார்த்திங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா சொல்கிறாங்க. அரோரா பார்த்திங்கன்னா பிரஜன் அண்ட் எஃப்ஜேவை சொல்கிறாங்க. சபரி பிரஜன், சாண்ட்ரா சொல்கிறாங்க. வியானா வந்துட்டு பிரஜன், சாண்ட்ரா சொல்கிறாங்க. ரம்யா பார்த்திங்கன்னா பிரஜன், சாண்ட்ரா சொல்கிறாங்க. பிரஜன் ஃபைனலாக எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்துட்டு யாருன்னு பார்த்துலாமான்னு காடை தூக்கி காமிக்கிறாரு. பிரஜன் வந்தோடனே எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க, அதுலேயும் குறிப்பாக பிரஜனும் சாண்ட்ராவும். அப்புறம் ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்லிட்டு போயிடாரு. இங்கே சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பிரஜன் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒன்றும் இல்லை, கேம் நல்லா விளையாட சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஹெல்த்தி க்ரோசரி கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து திவ்யா லெட்ரு படிக்க ரம்யா வந்துட்டு அந்த இது கொடுக்குறாங்க, மெமரி ஷீல்டு மாதிரி, அதை வாங்கிக்கிறாரு சந்தோஷமாக. ஆனாலும் சாண்ட்ரா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு உங்களோட வெளியுலக வாழ்க்கைக்கு ஆல் த பெஸ்ட் பிரஜன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டோர் திறக்குது. இங்கே அழுதுகிட்டு நிற்க சாண்ட்ரா டோர் திறந்து கொஞ்ச நேரத்துலேயே இவங்க குடுகுடுன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பிரஜன் போய் கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுறாரு. பிக் பாஸ்மே வந்துட்டு சாண்ட்ரா வெளியே வாங்க சொல்கிறாங்க. நானும் வந்துடுறேன், நானும் போகிறேன்னு கதறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. சொன்னாலும் கேட்காம அழுது தள்ளிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா. அதை பார்க்கும் போதே யாரா இவன் இந்த அளவுக்கு நடிக்கிறாளேடான்ற மாதிரி இருந்துச்சு. அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரஜன் வந்துட்டு சொல்லி சரி நீ பத்திரமா நல்லா விளையாடுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ஸ்டேஜுக்கு வராரு. நம்ம சேதுபதி வந்து அவரை வரவேற்று முதல்ல வந்துட்டு நம்ம ஏவி பார்த்துலான்னு ஏவியை போடுறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுமா, ஆமாங்க சார் சாண்ட்ரா வந்துட்டு என் கூட வந்துட்டா, அவள் தான் எனக்கு முன்னாடி வந்துட்டா, அப்புறம் பேத்தி அமுச்சு விட்டேன்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கிறாரு நம்ம சேதுபதி. ஐயோ என்னால் சார்ன்னு சொல்லி முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல
சரிடா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ண உள்ளே காமிக்கிறாங்க. சாண்ட்ரா அப்பயும் அழுதுகிட்டே நிற்க, சாண்ட்ரா ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி பிரஜன் கேட்க, ஏதோ அழுதுகிட்டே அவங்க சொல்ல, அவங்க அழுதுகிட்டே என்னை வந்து உள்ளே வர சொல்லி சொல்கிறாங்க மச்சான் அப்படி சாண்ட்ரா சொல்கிறாடா அப்படின்னு சொல்ல, ஏய் நைஸாக பேசிக்கிட்டே உள்ளே போகலான்னு பார்க்குற பற்றியா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன சாண்ட்ரா இதெல்லாம் அவங்க புருஷன் பண்ணுறது, நைஸாக உள்ளே வர பார்க்குறாரு, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே, இங்கே பாரு குழந்தைங்கள பார்த்து காலையிலேருந்து தானே சொல்லி இது பண்ணேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் விளையாடிப்பா அப்படின்னு பிரஜன் சொல்ல, அப்பயும் அழுதுகிட்டே இதை சொல்கிறாங்க. டே மச்சான் இப்போவும் என்னை கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல, டேய் கம்முன்னு இருடா, நீ வேறு சும்மா இருடா அப்படின்னு சொல்ல, டே அவளை ஆல் தி பெஸ்ட் சொல்கிறா, நல்லா இருக்க சொல்கிறா, பயப்படாமல் அப்படின்னு சொல்லி, ஏம்மா அதான் சொல்கிறானம்மா கேளாம்மா, எனக்கு இதான் வேலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது அடம் பிடிக்க, அப்புறம் அவங்களே கொஞ்சம் சிரிச்சிடுறாங்க. அப்புறம் இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்க பண்ண, நானும் வந்துட்டு உனக்கு அப்படின்னு நான் வந்து சேதுபதியை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறமா அவங்க வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு முத்தம் கொடுக்க, சரி சரி நான் சாண்ட்ரா சார்பாக பிரஜனுக்கு முத்தம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முத்தம் கொடுக்குறாரு. அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. ஓகே நான் பிரஜனை போய் அவங்க வீட்டில் விட்டுறேன், உங்களை எல்லாரையும் அடுத்த வீக் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பாய் பாய் சொல்லிவிட்டு அவரும் கிளம்புறாரு. அப்புறம் பிரஜனுக்கு வந்துட்டு பாய் சொல்லியும் அமுச்சு வச்சுடுறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் சாண்ட்ரா அழுது தள்ளிக்கிட்டு இருக்காங்க பில்டப் பண்ணி. திவ்யா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுராத்திரியில் வந்துட்டு திவ்யா கூட தேவையில்லாமல் வந்துட்டு சாண்ட்ரா பிரச்சனை பண்ணுறாங்க. பிரஜன் போனதுக்கு காரணம் திவ்யா தான்ற மாதிரி அவங்களா நினச்சிக்கிட்டு திவ்யா கிட்டே சும்மாவே எரிஞ்செறிஞ்சு விழுந்து அவங்கள கத்திக்கிட்டு இருக்காங்க. எது சொன்னாலுமே பொறுத்திருந்து பார்க்கலாம், இது பெருசாக வெடிக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.